வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களது எடிசன் டாக்கீஸின் பணிவான காலை வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வரி செய்தினே சொல்லலாம். ஏன்னு கேட்டால் சில ரகசிய செய்தின்னு கூட சொல்லலாம். அதாவது இத்தனை நாட்களாக நடிகராக இருந்த விஷால் அவர்கள் இயக்குனராக பரிமாணம் எடுத்து அசர்பைஜானுக்கு, அதாவது விடாமுயற்சி எங்கே போயிருந்தாரோ அஜித் அதே லொக்கேஷனை தேடி விஷால் அவரோட டீமோடு போய் இறங்கிட்டார். காரணம் டைரக்ஷன். அவர் ஏற்கனவே இயக்குனர் நடிகர் அர்ஜுன் சார், அவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட உதவியாளராக பணியாற்றுறதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸும், துப்பறிவாளன் பார்ட் 2, அதாவது தெளிவாக மிஸ்கின்ட்ட சொல்லிவிட்டு உங்களோட குழந்தைய நான் பத்திரமா வளர்த்துக்கிறேன்னு அவரோட அனுமதியோடு கிளம்பிட்டார் அசர்பைஜானுக்கு. உண்மையாகவே திறமையான ஆள் தான் விஷால். அதாவது இயக்குனருக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் அவற்றை உண்டு. அந்த அடிப்படையில் விஷாலை வாழ்த்தி வரவேற்கிறது எடிசன் டாக்கீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, படைத்தலைவன்கிற படத்துக்கு மற்றும் ஒரு படைத்தளபதி சிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எல்லாருமே வார்த்தைகளை சொல்லுவாங்க, செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிறது ஒரே சந்தேகமாக இருக்கும். விஜயகாந்த் இறந்த வீட்டுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்த லாரன்ஸ் அவர்கள் தம்பிக்காக நான் என்னன்னாலும் உதவி பண்ணேன்னு வார்த்தை கொடுத்துருந்தார். அந்த அடிப்படையில் தம்பி இப்போ படைத்தளபதின்னு அன்புங்கிறவர் பரமசிவம் தயாரித்து அன்புங்கிற இயக்குனர் இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் கொஞ்சம் சீன்ஸுகள் கம்மியாக இருந்தாலும் கேட்போமா கேட்க வேணாமான்னு இயக்குனர் அன்பு ஐடியா பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை சார் பேசி பார்க்கலான்னு அருமை தம்பி சண்முகா பாண்டியன் சொன்னதுக்காக போய் லாரன்ஸ் சாரை பார்த்துருக்காங்க. லாரன்ஸ் கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு 5 நிமிஷம் இல்லை 50 நிமிஷம் வந்தாலும் தம்பி சண்முகா பாண்டியனுக்காக நான் அந்த படத்தில் நடிக்கிறேன்னு, படைத்தலைவன் படத்தில் படைத்தளபதியாக ஐயா லாரன்ஸ் பணியாற்றுறாங்கிறத ஒரு சந்தோஷமான செய்தியாக சொன்னோம். தம்பி சண்முகா பாண்டியனுக்கு இந்த நேரம் ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா எத்தனையோ நடிகர்களை வாழச்சார், சூர்யா, விஜயாவை. ஆனால் அவரோட பிள்ளைக்கு இன்றைக்கி முதல் நாளாக சரி லாரன்ஸ் மாஸுக்கு ஒரு சல்யூட்டை போடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இளையராஜாவோட பயோகிராஃபியை இப்போ படமாக எடுக்கிறாங்க. அதை யார் நடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இசை பாடல் இந்த மாதிரியே ஒரு சுவராசியமான ஆள் தான் தனுஷ். அவர் அந்த இளையராஜாவே நடிக்கிறாரு. அந்த படத்தோட போஸ்டர்களை பார்க்குற போது சின்ன வயசில் இளையராஜா எப்படி இருந்தாரோ அந்த அடிப்படையில் தான் இருக்கார் தனுஷ். இளையராஜா பயோகிராஃபிக்கு நல்ல தேர்வுன்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி கமலஹாசன் சாரோட பயோகிராஃபி எடுக்கணும்னா யார் நடிகர்னு கேட்டாங்க. இப்போ எல்லாரோட மனசுலையும் பச்சின்னு வந்தது யார்? சிவகார்த்திகேயன் தான். அவர் தான் லவ், ரொமான்ஸு, காதல், அடுத்த ஒரு மனைவியை தூக்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் அவர் சிவகார்த்திகேயன் முன்னணியில் இருக்கிறதுனால கமலஹாசன் சார் பயோகிராஃபி எடுக்கிறதா இருந்தால் சிவகார்த்திகேயன் தான் கமிட் பண்ண எல்லாரும் அன்பு கட்டளையிடுறாங்க. அதே மாதிரி இயக்குனர் சுதா கங்கரே இறுதி சுற்று சூரரை படங்களை இயக்குன சுதா கங்கரே பார்த்தீங்கன்னா 2D பிக்சர்ஸில் உட்காந்துருந்தாங்க. சூர்யா வச்சு இயக்குனர் கடந்த ஒரு வருஷமாக இருந்திருந்தாங்க. இறுதி சுற்று படமும் நல்ல பேர் சொன்ன படம். அதே மாதிரி சூரரை போற்றும் நல்ல படம் தான். அதற்காக தான் ஒரு வருஷமாக டிஸ்கஷனில் இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ 2Dயை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ யாருக்கு என்ன பண்ண போகிறாங்கங்கிறது பொறுத்திருந்து யோசித்து பார்ப்போம். பாவம் என்னன்னு தான் சொல்லுற சூர்யாவுக்கு. அதே மாதிரி தான் வெற்றிமாறன் படத்தில் இந்த வாடிவாசல் அதுவும் லேட் ஆகிட்டுருக்கு. அவர் பாம்பே போனாலும் போனார். தமிழ் படங்கள்லாம் சற்று இடைவெளியாகவே ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு அவர் ரொம்ப எதிர்பார்ப்புள்ள படம் சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிக்கிற படம் தான். பார்ப்போம் காங்குவா எப்படி என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் நேர்களே, அதாவது பிரபுதேவாவும் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேனில் ஒரு சிக்குப்புக்கு ரயிலுக்கு சாங் ஆடிப்பார் ஏஆர் ரஹ்மான் இசையில். அதுக்கப்புறம் காதலன் படத்துக்கு அவரே மியூசிக் போட்டார். பல வெற்றி படங்களுக்கு பணியாற்றின ஏஆர் ரஹ்மானும் பிரபுதேவாவும் 25 வருஷம் கழித்து திரும்ப இப்போ இணைஞ்சி 2 பேரும் டான்ஸுன்னா பிரபுதேவா, இசைன்னா சொல்லியா தரணும் ஏஆர் ரஹ்மான். எல்லா புகழும் இறைவனுக்கு. அப்பேற்பட்ட இறைவன் புகழ் பெற்ற, இறைவனோட ஆசீர்வாதம் பெற்றார்னே சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் இப்போ பிரபுதேவா காம்பினேஷன் ஒர்க் பண்ண போகிறாரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவும் ஒரு டான்ஸுக்கும் மியூசிக்கும் பஞ்சமில்லாத படமாக தான் இருக்கும். ஏன்னா நடன புயலும் இசை புயலும் சேர்ந்துருக்காங்க. வெற்றி நிச்சயம். அப்புறம் மீட்டு வந்தாலும் வந்தது நடிகர்களுக்கு தான் மீட்டு
படங்கள் மார்க்கெட்டு போகும்னு பார்த்தா நம்ம கவிஞர் ஐயா மண்ணிலிருந்து வெடுகப்பட்டி பதில் வழ்க்கவரைனா பேசக்கூடிய கவிஞர் வைரமுத்து ஐயாவுக்கு இந்த சின்மாயி மீட்டூரில் இழுத்து விட்டாலும் இழுத்து விட்டுச்சு. வைரமுத்து இப்போ வெறும் முத்தா வீட்டிலேயே இருக்கார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏஆர் ரமன் யாருமே வாய்ப்புகள் கொடுக்கறதில்ல. அவர் மலேசியாவுக்கு அங்கங்கே போய் அவரோட கவித்திறமையால் இப்போ தான் புலவர் மாதிரி பாடி பொற்காசுகளை அள்ளி கொண்டு இருக்கிறார். ஐயா வைரமுத்தியா, உங்கள் வயசுக்கு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, மீட்டூரில் மாட்டிக்கிட்டார். சீக்கிரத்தில் விடுதலையாகி பழைய மாதிரி பல வெற்றி படங்களுக்கு பாடல் எழுதுன்னு இந்த எடிசன் டாக்கீஸ் மனசார அவரை வாழ்த்துது. இதுபோல் சுவையான செய்திகளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு, உங்களால் நான், உங்களுக்காக நான். தயவுசெய்து எடிசன் டாக்கீஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.